செந்தில் ஆண்டவனுக்கு, காலாப்பட்டு காளை முருகனுக்கு, பால முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, காளிநகர் பால முருகனுக்கு. எல்லாம் செல்போனை கையில் எடுத்துங்க. எல்லா ஸ்டேட்டஸ் தான் நாளைக்கு வரணும், உடனடியாக வரணும். பேஸ்புக், இன்டர்நெட் எல்லாத்திலும் போகணும். காலாப்பட்டு பால முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டே எடுத்துக்கொண்டே இருங்க. எல்லாம் பண்ணிடுங்க, எல்லாம் பண்ணிடுங்க. எந்த ஊர்ல இந்த நிகழ்ச்சி நடைபெறல. 75 ஒளி ராஜகோபுரத்தில் இப்பொழுது மாலை அணிவிக்கிற காட்சியை பார்க்க இருக்கிறோம். கொஞ்சம் எட்டன் எடுத்தாலும் எல்லாம் தெரியும், பயப்படாதீங்க. ஆகவே இந்த செல்போன் எடுக்கிற காரணத்தினாக கழுத்தில் இருக்கிற செயினுக்கு ஒரு பின்னை போட்டு விடுங்கள். கழுத்தில் இருக்கிற செயினுக்கு ஒரு பின்னை போட்டு விடுங்கள். செல்போன் எடுக்கிற கவனத்தில் செயின் யாராவது போறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சொல்லுங்க, கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. ஏன் இன்னைக்கு சாப்பிடலையா விருதமா? வெற்றிவேல் முருகனுக்கு இன்னும் வெற்றிவேல் முருகனுக்கு அப்படியே உங்க இன்னைக்கு ஃபுல்லா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தான். ஆகவே இது சாதாரண ஆலயமாக யாரும் கூடாது. வெங்கடாஜலபதி இருக்கிறார், தட்சிணாமூர்த்தி இருக்கிறார், சிவன் இருக்கிறார், எல்லோரும் இருக்கிறார்கள். நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்கிற அளவுக்கு. தம்பி சேஃப்டி பெல்ட் போடலாம் கீழே எனக்கு தயவு செய்து. அந்த வெள்ளை சட்டை தம்பி, தம்பி செல்வகுமார் அவருக்கு சேஃப்டி பெல்ட் உட்கார சொல்ல, கீழே உட்கார சொல்ல, கீழே உட்கார சொல்ல. தம்பி கீழே உட்காருப்பா, கீழே உட்காரு. சேஃப்டி பெல்ட் இல்லாம யாரும் மேல போக கூடாது. தம்பி கிரேன் ஆபரேட்டர் பொறுமையா பொறுமையா. பாருங்க, இந்த செடல் போடுற இடத்துல இப்ப ஏன் கூட்டம் இருக்குது? கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் ஒதுங்கி வழி விடுங்கம்மா. அப்படியே விடுங்க தம்பிங்களா, கொஞ்சம் வழி விடுங்க. எல்லாரும் வழி விடுங்க. அந்த செடல் போடுற இடத்துல கொஞ்சம் கேப் விடுங்க. பாருங்க, அவங்க ஒரு சுத்த வேணாம் பாவம். முருகனுக்கு அரோகரா சொல்லுங்க. சொல்லி ஏன் சொல்ல மாட்டீங்க? வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. இன்னும் வெற்றிவேல் முருகனுக்கு. இன்னும் கேட்கல. வெற்றிவேல் முருகனுக்கு. கைலாயத்தில் இருக்கிற எம்பெருமான் சிவபெருமானுக்கு கேட்க வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா என்ற கோஷத்தை தான் நாம் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தம்பி கிரேன் ஆப்டே இருக்க போன் அப்புறம் பேசலாம். நீ போன் பொறுமையா கவனம் பூரா முருகர் மேல இருக்கணும். முருகர் மேல கவனம் இருக்கணும். யாரும் பேசக்கூடாது, பொறுமையா இருக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. ராஜ கோபுரத்தை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அதை வணங்கிவிட்டு 27 படிக்கட்டுகள், 27 நட்சத்திரம் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சக்தி வாய்ந்த சிறப்பான ஆலயம். இந்த ஆலயத்தில் நாம் ஒவ்வொரு நிமிடமும் இருப்பது. இங்க பாருங்க, நம்முடைய பகவான் எவ்வளவு கருணை காட்டுறாரு பாருங்க. இந்நேரம் இங்க நிக்க முடியுமா? அவ்வளவு வெயில் கொடுப்பார். இப்போது கருட பகவான் வட்டடித்து சென்று விட்டார். இப்போது சூரிய பகவான் அற்புதமான காட்சியை நமக்கு தருகிறார். மேகம் மறைத்து மழை வந்தாலும் வரலாம். ஆகவே ஆனந்த கண்ணீரோடு நம்முடைய வெற்றிவேல் முருகனை வணங்க வேண்டும். இளைஞர்களுக்கு இந்த ஒரு நாள் லீவை போடுங்கள். இந்த செடலை சுட்டிய பிறகு கனரக வாகனங்கள் இழுத்து செல்லுகின்ற போது பக்கவாட்டிலே ராணுவ கட்டுப்பாடு போல் நடக்க வேண்டும். எல்லோரும் அமைதியா, யாரும் முந்தக்கூடாது. ஒரு வண்டிக்கு ஒரு பின்னால் செல்ல வேண்டும். நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இருக்கிறது. அந்த வாகனங்களில் நாம் கனரக வாகனங்களில் அமைதியாக செல்ல வேண்டும். பக்கவாட்டிலே நம் ஊர்